ஏபிஎஸ் அவர்கள் தேமுதிகவுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காரா? அப்ப நிச்சயமா தேமுதிக ஏபிஎஸ் அவர் கூட தான் கூட்டணி வைக்க போறாங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தமிழக அரசியல் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்க நிலையில அதிமுக கூட்டணியில தேமுதிக இணைவது குறித்த தகவல் இப்ப வெளியாகிருக்கு. முன்னதா திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. அங்கு தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு எட்டப்படலன்னு சொல்லலாம். அதிமுக பக்கம் இப்ப தன்னோட கவனத்தை அவங்க திருப்பி இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதிமுக கிட்ட 14 சட்டமன்ற தொகுதிகள் வர தேமுதிக கோரிக்கை வச்சிருக்காங்களாம். இது தொடர்பா இரு கட்சிகள் கிட்ட சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதாம். இப்ப இந்த செய்திகள் வெளியாகிருக்கு. தங்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் அளிக்கும் கட்சியோட நாங்க கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்த நிலையில அதிமுகவுடனான இந்த நகர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தேமுதிக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான தீவிர முயற்சிகள் எடுக்கப்பட்டதா தெரியுது. ஓரிரு நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவரை நேர்ல சந்திச்சு தேமுதிக அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. திமுக தரப்புல 4ல இருந்து 5 இடம் மட்டுமே ஒதுக்க முன் வந்திருக்காங்க. இதனாலதான் தேமுதிக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். இந்த புதிய கூட்டணி மாற்றம் வர்ற தேர்தல்ல அதிமுகவோட பலத்தை அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க.